வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கார்ன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்க போகிறோம். 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதில் நெய் உருகுனதும் நீங்கள் கடுகு போட்டுக்கலாங்க. கார்னோட இன்றைக்கி நான் க்ரீன் கேப்சிகம் இருந்தது, அதுவும் சேர்த்து போடுறேன். உங்களுக்கு வேணும் வேறு கலர் எந்த கேப்சிகம் வேணாலும் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கடுகு வெடித்ததும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ட்ரை ஆகட்டுங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட விட்டுக்கலாம். நெய் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஆயில் கூட விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் கார்ன் ஏற்கனவே வேக வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போது உப்பு இதுக்கு தேவையான அளவு மட்டும் போதும். அதே மாதிரி ரைஸ்லேயும் நான் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் என்ன உப்பு வேணுமோ அதை மட்டும் போட்டிருக்கேன். குக்கும்பர் போட்டுக்கிறேன். கார்னை வேக வச்சு உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது கேப்சிகம் மட்டும் வதங்கினா போதுங்க. கொஞ்சம் வதங்கினத உடனே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் நம்மளோட கார்ன் ரைஸ்க்கு தேவையானது. இனி ரைஸ் நம்ம தனியாக வடித்து வச்சுருக்கிறத இதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்மளோட கார்ன் ரைஸ் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மேலே நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேணால் பெப்பர் பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.